இன்வெஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஷேர் மார்க்கெட்ல லாங் டேர்ம்ல முதலீடு செய்யறவர். இவர் பங்குகளின் அடிப்படை அம்சங்களை ஆராய்ந்து நல்ல பங்குகளில் முதலீடு செய்பவர். அவை தொடர்ந்து நல்ல பங்குகளாக இருக்கும் வரை அவற்றை விற்க மாட்டார். ஒரு ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு பங்கு சந்தையில குறுகிய காலத்துல முதலீடு பண்றவர். சில மணி நேரங்கள்ல இருந்து சில நாட்களுக்குள்ள அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்துருவாரு. இவர் பங்குகளின் அடிப்படை அம்சத்தை பெரிதாக ஆராய்ந்து பார்க்காமல் அந்த பங்கின் விளைபோக்கு, ட்ரெண்ட் இதை மட்டுமே பெருசா ஆராய்ந்து யூக வணிகத்தில் ஈடுபடுவார். இந்த ரெண்டு முறையில எது சிறந்தது, எதுல லாபத்துக்கான அஸ்திவாரம் பலமா இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பில்லியனர். ஃபர்ஸ்ட், மணி டிரான்ஸ்ஃபர் வெர்சஸ் அபண்டன்ஸ் ஆஃப் மணி. ட்ரேடிங்ல பணம் ஒருத்தர்ட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ரொட்டேஷன்ல போவதே தவிர இதுல பணப்பெருக்கம் எதுவும் ஏற்படுறது கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அவங்க விப்ரோ ஷேரோட பிரைஸ் மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்றாங்க அப்படின்னு வச்சுப்போம். அதோட பிரைஸ் 460 rupees அப்படின்னு வச்சுப்போம். இதுல ஒருத்தர் ப்ரெடிக்ட் பண்றாரு இதோட பிரைஸ் 450 rupeesக்கு குறையும் அப்படின்னு. அதனால யூகத்தின் அடிப்படையில 460 rupeesக்கு 100 ஷேரை செல் பண்றாரு, அதாவது ஷார்ட் செல்லிங் பண்றாரு. காலையில அதை ஷார்ட் செல்லிங் பண்ணிருக்காரு. ஈவினிங் 450 rupees வந்தா அதை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொருத்தர் விப்ரோ ஷேர் 460 rupeesல இருந்து 470 வரைக்கும் போகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றாரு. அதனால 460 rupeesக்கு 100 ஷேர்ஸை வாங்க ஆர்டர் போடுறாரு. இதுக்கு முன்னாடி உள்ள ட்ரேடர் ஷார்ட் செல்லிங் செஞ்ச அந்த 100 ஷேர்ஸ் இவருக்கு கிடைக்கி அன்னைக்கு ஈவினிங்குள்ள 470 rupees வந்தா இந்த ஷேரை வித்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் மட்டும் தான் லாபம் பார்க்க முடியும். ஒருத்தரோட லாபம் இன்னொருத்தருக்கு நஷ்டமா தான் அமையும். இந்த சினாரியோல பணம் ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பர் தான் ஆகுதே தவிர பணப்பெருக்கம் இங்க ஏற்படுறது கிடையாது. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்ல பணப்பரிமாற்றமும் நடக்குது, பணப்பெருக்கமும் நடக்குது. இந்த சினாரியோல ஒருத்தர் விப்ரோ ஷேரை நல்லா அனலைஸ் பண்ணி லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. இது ஒரு நல்ல ஷேர் அப்படின்னும் இதுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கிறதாவும் முடிவு பண்ணி அவரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. அதோட அடிப்படையில 460 rupeesக்கு 100 ஷேர்ஸை வாங்குறாரு அப்படின்னு வச்சுப்போம். அடுத்த 5 வருஷத்துல இந்த ஷேர் 900 rupees வரைக்கும் ஏறி இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அதை மார்க்கெட்ல வித்து ப்ராஃபிட் பார்க்கறாரு அப்படின்னு வச்சுப்போம். இவர்கிட்ட இருந்து 900 rupeesக்கு வாங்கினவர் அடுத்த 5 வருஷத்துல இதோட விலை 1700 வரைக்கும் போகலாம். அப்போ அதை வித்து அவரும் ப்ராஃபிட் பண்ணுவாரு. இதனாலதான் இன்வெஸ்ட்மெண்ட்ல வாங்குறதும் சரி விற்கிறதும் சரி ரெண்டு பேருமே லாபம் பார்க்க முடியும். இதுல பணப்பரிமாற்றம் மட்டும் இல்லாம பணப்பெருக்கமும் ஏற்படுகிறது. செகண்ட், இன்கம் டாக்ஸ் லெவி. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு இன்வெஸ்டர் பங்கு அல்லது பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு வருஷத்துக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா அதுல வர ப்ராஃபிட்ல 1 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது. 1 லட்சத்துக்கு மேல 10% டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். இதுவே ஒரு வருஷத்துக்குள்ள ஷார்ட் டேர்ம்ல வர ப்ராஃபிட்டுக்கு ஒருத்தர் எந்த இன்கம் டாக்ஸ் லிமிட்ல இருந்தாலும் 15% டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். இதுவே அன்னைக்கே ஷேர்ஸை வாங்கி அன்னைக்கே விற்கிற இன்ட்ராடே ட்ரேடரா இருந்தா 30% டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த ட்ரேடிங்கை அவங்க ஒரு பிசினஸ் மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த வகையில பாத்தீங்கன்னா ட்ரேடர்ஸை விட இன்வெஸ்டர்ஸ் கம்மியா தான் வரி கட்டுவாங்க. தேர்டு, வேஸ்ட் அண்ட் வேஸ்ட். அவசரமும் விரயமும் ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைங்க. ஒரு விஷயத்த அவசரமா செய்யும் போது தவறுகள் அதிகமா நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த தவறுகள் மூலமா நிறைய நேரம், பண விரயம் இதெல்லாம் ஏற்படும். ட்ரேடிங் அப்படிங்கிறது சில மணி நேரங்கள்ல அல்லது சில நாட்கள்ல முடியக்கூடியது. அதுக்குள்ள நாம கணக்கு பண்ணி வச்சிருந்த ஊகமானது ட்ரெண்ட் மாறும்போது அவசரமா முடிவுகளை மாற்ற வேண்டிய அழுத்தத்திற்கு உள்ளாகிறோம். இந்த அவசர அழுத்தத்தின் காரணமாக தவறான முடிவுகள் எடுப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதனாலதான் ட்ரேடிங்ல நம்ம சொத்துக்களை விற்கிற அளவுக்கு நஷ்டம் உண்டாகுது. இந்த நஷ்டத்தை சமாளிக்க முடியாம நிறைய பேர் தற்கொலை பண்றத நீங்க செய்திகள்ல பார்க்கலாம். மாறாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது லாங் டேர்ம்ல செய்யப்படுறதால போதுமான கால அவகாசம் எடுத்து முடிவுகளை மேற்கொள்ள முடியும். அவசரத்துக்கும் அழுத்தத்துக்கும் இங்க அவசியமே கிடையாது. அடுத்ததா, வார்த்தை ஸ்டாட்டிக்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபம் பார்க்கறாங்களா அல்லது ட்ரேடிங்ல லாபம் பார்க்கறாங்களா அப்படின்னு புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஜெரோதா பங்கு வர்த்தக நிறுவனத்தின் நிறுவனர் நிதின் காமத் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டுள்ள புள்ளி விவரம் இது. 3 வருஷமா ட்ரேடிங் பண்ணவங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்த போது அதுல 1% ட்ரேடர் மட்டுமே பேங்க் எஃப்டில கிடைக்கிற வட்டியோட கொஞ்சம் அதிகமா லாபம் பார்த்திருக்காங்க அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறாரு. அதாவது 99% ட்ரேடர்ஸ் பேங்க் எஃப்டியோட கம்மியான லாபத்தை தான் பாக்குறாங்க. அதுலயும் சில ட்ரேட்ல மட்டும் லாபம் கிடைக்கும், நிறைய ட்ரேட்ல லாஸ் தான் ஆகும். மொத்தமா பார்க்கும்போது ஒன்னு லாஸ் ஆயிருப்பாங்க அல்லது பேங்க் எஃப்டியோட கம்மியான லாபம் பார்த்திருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரேடிங்ல ஏன் பணப்பெருக்கம் ஏற்படுறது கிடையாது அப்படின்னு. அடுத்ததா, இன்வெஸ்டர் ஆர் ட்ரேடர். இன்வெஸ்ட்மெண்ட்லயும் ட்ரேடிங்லயும் உள்ள சாதக பாதங்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க ட்ரேடிங் பண்ண போறீங்களா அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அந்த கேள்விக்கு சரியான பதில தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஒரு ட்ரேடரா அல்லது இன்வெஸ்டரா அப்படிங்கிற தெளிவில்லாத காரணத்தால குழம்பிய நிலையில பலரும் தப்பான முடிவுகளை எடுத்துட்டு நஷ்டத்துக்கு உள்ளாகிறாங்க. பங்கு சந்தை சரிவு சந்திக்கும் போது ட்ரேடர்லாம் இன்வெஸ்டரா மாறிடுறாங்க. பங்கு சந்தை ஏற்றத்தை நோக்கி போகும்
போகும்போது இன்வெஸ்டர்லாம் ட்ரேடரா மாறிடுறாங்க. இப்படி எல்லாம் மாறுறது சரியான அணுகுமுறை இல்லைங்க. பங்கு சந்தை ஏஜத்துல இருக்கும்போது ட்ரேடர்ஸ்லாம் அதிகமா பணம் பண்றதா நினைச்சிட்டு இருக்காங்க. தங்களோட எல்லா ட்ரேடுமே சக்சஸ் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு கையில இருக்க மொத்த பணத்தையும் எடுத்து ட்ரேடிங்ல போடுவாங்க. அப்போது எதிர்பாராத விதமா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் சரிவு நோக்கி போகும். அவங்க போட்ட பணத்துல 50% வரைக்கும் லாஸ் ஆயிருக்கும். அப்போ அந்த ட்ரேடர் தன்னோட தப்ப உணராம அந்த பங்குகள்லாம் நல்ல பங்குகள் தான், என்னைக்காவது விலையேறும் அப்படின்னு சொல்லி விற்காமலே வச்சிருந்து அதிகமான நஷ்டத்தை சந்திப்பாங்க. இந்த மாதிரி நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்தா மார்க்கெட்டோட ட்ரெண்டை பார்க்காம முதல்ல ஷேரோட ஃபண்டமெண்டல் பார்த்து தானே வாங்கிருக்கணும். ட்ரெண்டை பார்த்து ட்ரேடிங் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு ஷேரை வாங்கிட்டு மார்க்கெட் கீழே இறங்கும் போது நல்ல ஃபண்டமெண்டலே இல்லாத கம்பெனியை ஒரு நாள் விலையேறும் அப்படிங்கிற கனவுல இருந்தா அது எப்படிங்க நிறைவேறும்? இதுவே அடுத்த சினரியோல பார்த்தோம்னா ஒரு இன்வெஸ்டர் நல்ல ஷேர்ஸை அனாலிசிஸ் பண்ணி வாங்கி வச்சிருப்பாரு. ரொம்ப மாசமா அந்த ஷேர் ஏறாம இருந்திருக்கும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி 25% வரைக்கும் லாபத்துல இருக்கும். உடனே அவரு இதுக்கு மேல ஏறாது, இறங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஒரு யூக அடிப்படையில ஷேரை வித்துட்டு போயிடுவாரு. இந்த முடிவுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ரொம்ப நாளா வெயிட் பண்ணி 25% வரைக்கும் ப்ராஃபிட் வந்துட்டு இதை நம்ம லாஸ் பண்ணிடுமா அப்படிங்கிற பயம் தான். இவரு இந்த மாதிரி வித்துட்டு வந்த பிறகு அந்த ஷேர் இன்னும் வேகமா ஏற ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட 200% வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துரும். ஆனா அவரோ 25% ப்ராஃபிட் எங்க லாஸ் ஆயிருமோ அப்படின்னு பயந்து மீத இருக்கிற 175% ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்பை தவற விட்டுருவாரு. இன்வெஸ்டரா இருக்க ஒருத்தர் இப்ப வித்துட்டு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு ட்ரேடரா மாறினாலதான் இந்த தவறு நடந்திருக்கு. அதனால நீங்க ஒரு ட்ரேடரா அல்லது இன்வெஸ்டரா அப்படிங்கறதுல தெளிவா இருங்க. பாதியில ட்ராக் மாறினீங்கன்னா அது ரொம்ப ஆபத்துல போய் முடியும். அடுத்ததா which is more profitable. நீங்க லாங் டர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இன்வெஸ்டரா இருந்தா என்ன மாதிரியான லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். கடந்த 10 வருஷத்துல நிப்டி 500 இண்டெக்ஸ் வருஷத்துக்கு சுமார் 16% வரைக்கும் வருமானம் கொடுத்திருக்கு. ஒரு இன்வெஸ்டர் 1 லட்சம் ரூபாய 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா அதோட மதிப்பு இப்போ 4.38 லேக்ஸா இருந்திருக்கும். குவாண்ட் ஃபிளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட் கடந்த 10 வருஷத்துல 23.92% ஆண்டு வருமானம் கொடுத்திருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய குவாண்ட் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அதோட முதலீட்டு மதிப்பு இப்போ ரூபாய் 8.5 லேக்ஸா இருந்திருக்கும். இதனால தான் ட்ரேடிங்கை விட லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சிறந்ததா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பயனுள்ள தகவல்கள் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.